ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம HTML சீரிஸ்ல எபிசோட் 19 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 19ல வந்து நம்ம HTML லேஅவுட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து HTML லேஅவுட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு டிசைன் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் லேஅவுட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு கண்டென்ட் இமேஜ் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த நியூஸ் பேப்பரோட டைட்டில், பப்ளிஷ் டேட் இதெல்லாம் வந்து இங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த அந்த பேஜை வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த டிசைன் வந்து எந்தெந்த எந்தெந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் வரணும். இதுக்கு தான் லே அவுட். இது வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்லயும் லே அவுட் இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டிசைன் வந்து எப்படி இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் அதை செட் பண்ணணும்ல. நம்ம வந்து சும்மா வந்து ஏனோ தானோன்னு நம்ம வாட்டுக்கு ஒரு டிசைன் கொடுத்தா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா வந்து கலர் இந்த கலருக்கு இந்த கலர் வரணும் அப்படின்னு ஒரு டிசைன் மாதிரி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறப்பதான் அதை வந்து நம்ம கரெக்டா வந்து மேட்ச் பண்ண முடியும். அதே இது வந்து நம்ம வந்து இம்ப்ராப்பரா டிசைன்ஸ் கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு ஒரு இது கொடுக்குறேன், அதுலேயே வந்து நான் வந்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து கலர் கொடுத்துட்டே போறேன்னா அது வந்து ப்ராப்பராகவே இருக்காது. நம்ம கொஞ்சம் அதுக்கு ஒரு லே அவுட் செட் பண்ணணும்ல, அதுக்கு தான் வந்து இது செட் ஆகும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம். நான் ஒன்று கிரியேட் பண்றேன், அவன் ஒன்று கிரியேட் பண்றான். ஆனால் கண்டென்ட் ஒன்று தான், கண்டென்ட் ஒரே கண்டென்ட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு HTML பத்தின ஒரு வெப்சைட் நான் ரெடி பண்றேன், அதே தான் என் ஃப்ரெண்டும் HTML பத்தின ஒரு வெப்சைட் தான் ரெடி பண்றான். ரெண்டு பேரோட கண்டென்ட் ஒன்று தான். ஆனா நான் வந்து அந்த வெப்சைட் வந்து பிளைனா ரெடி பண்றேன், எந்த டிசைனும் இல்லாம லேஅவுட்ஸ் இல்லாம பிளைனா ரெடி பண்றேன். அவன் வந்து டிசைனிங்கா அட்ராக்டிவா ரெடி பண்றான். அப்படி பாக்குறப்ப எல்லாருமே என் ஃப்ரெண்டோட தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து டிசைனா இருக்கு, என்னது வந்து சுத்தமா பிளைனா இருக்கு. ஸோ அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் லே அவுட் யூஸ் ஆகுது. லே அவுட் வந்து அதுக்கு தான் டிசைனிங் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. சரி, ஓகே. இதுல வந்து CSS யூஸ் பண்ணி தானே நம்ம பண்றோம். இதுல வந்து 4 டைப்ஸா நம்ம பண்ணுவோம், 4 மெத்தட்ஸ் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டை வச்சு நம்ம ஒரு லேஅவுட் செட் பண்ணலாம். அதாவது ஒரு ரோ காலம் அந்த வயசுல டிசைன் பண்றது கிரிட். செகண்ட் ஃபிளக்ஸை வச்சும் பண்ணலாம். அது வந்து ரோவை மட்டும் தான் அக்சஸ் பண்ணுவோம். ரோ வைஸ்ல வந்து பாக்ஸா பண்ணி டிசைன் பண்றது, கண்டென்ட் வந்து டிசைன் பண்ணுவோம். அடுத்து வந்து ஃப்ளோட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. அதை வச்சுமே நம்ம டிசைன் பண்ணலாம். ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி, ஃப்ளோட் கிளியர் ப்ராப்பர்ட்டி அது இருக்கும். அதை வச்சு CSSல இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து லேஅவுட் செட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது பூட் ஸ்ட்ராப், மெட்டீரியல் UI, டெய்ல்வின் CSS இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. எல்லாருமே நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாத்தையும் பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி போட்ட செமாண்டிக் எலமெண்ட் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி செமாண்டிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லேஅவுட்ஸ்ல நிறைய யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லா எலமெண்ட்டுமே யூஸ் ஆகும். ஆனால் லேஅவுட்டுக்குன்னு அந்த பர்டிகுலரா யூஸ் ஆகிற எலமெண்ட்ஸ் பூரா அதுல செமாண்டிக் எலமெண்ட்ஸ்ல தான் இருக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். வாங்க அதெல்லாம் பார்த்துருவோம் என்னன்னு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன், அதுக்கான வெப்சைட்டை நான் ரெடி பண்றேன். ஸோ ஓகே, நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன், அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டைட்டில் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் டாப்ல இருக்கும் அந்த வெப்சைட்ல. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஹெட்டர் டேக் கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் செமாண்டிக் எலமெண்ட்ஸ்ல ஹெட்டிங் கொடுக்குறது ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல வந்து நம்ம CSS யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம யூஸ் பண்ற, நம்ம எதுக்கு யூஸ் பண்றோமோ அதை வந்து நம்ம டேக்ஸ் மூலியமாவே பண்ண முடியும்னா அந்த இடத்துல நம்ம டேக்ஸே யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். அதாவது எப்படி சொல்ல போறேன்னா, இப்போ வந்து H1 டேக்ன்னு இருக்குல்ல, H1 டேக் இருக்கு. இப்போ வந்து நம்ம CSS யூஸ் பண்ணி ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஃபாண்ட்டை போல்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா HTML ஆல்ரெடி வந்து H1 ஒரு டேக் இருக்கு. அதுவே வந்து ஹெட்டிங்க்கு ப்ராப்பர்ட்டி எல்லாமே அதுவே டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி HTML என்ன டேக்ஸ் இருக்கோ நம்ம அதை பூரா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். CSS வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சைட் பை சைடு யூஸ் பண்ணி தான் ஆகணும். CSS இல்லாம நம்ம பேஜ் கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ CSS நம்ம யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முடிஞ்ச அளவுக்கு டேக்ஸை யூஸ் பண்ணியே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டேக்ஸை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி CSS யூஸ் பண்றோம். CSSல வந்து இன்டர்னல் ஸ்டைல் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா வந்து இன்டர்னல் ஸ்டைல்ன்றது நம்ம வந்து நார்மலா இருக்கிறதுக்கு நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். ஆனா வந்து லிஸ்ட் இந்த மாதிரி வர்ற இடத்துக்குலாம் நமக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் கோடு வந்து அதிகமாகும், காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஏன்னா வந்து லிஸ்ட்ல மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம போய் வந்து ஸ்டைலை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரே ஸ்டைல் தான் கொடுக்க போறோம். அதை வந்து நம்ம கிளாஸ் நேம் வச்சு ஒரே கிளாஸ் நேம் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே போய் இன்டர்னல்லையும் எக்ஸ்டர்னல்லையும் போய் நம்ம ஈஸியா ஒரே வாட்டி கோட் போட்டா வந்துடும். ஆனா இன்லைன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் அந்த ஸ்டைல கொடுக்கணுமா, அது கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அதனால நம்ம இன்டர்னல் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம்.
கவலைப்படாதீங்க. சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல. நம்ம இந்த வீடியோல HTML பத்தி தான் பார்க்க போறோம். HTML இருக்கிற விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சீரீஸ்ல. ஸோ வந்து நீங்க HTML மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சிஎஸ்எஸ் வந்து நம்ம சிஎஸ்எஸ் வீடியோல வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு டீடைல்டா இன்டர்னல், இன்லைன், எக்ஸ்டர்னல் எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோஸ், அது மட்டும் தான் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். சரி ஓகேவா? சரி ஓகே, நம்ம ஹெடர் டேக் கொடுத்துறோம். ஹெடர் டேக்ல என் நேம் நான் கொடுத்துட்றேன். அதாவது ஏ ஷாப் தானே, என் நேம் வந்து நான் கொடுத்துட்றேன். பிரகாஷ் ஷாப். ஓகேவா? என் நேம் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் லோட் பண்ணி பார்க்குறேன். லோட் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்க வந்துருச்சு. ஆனால் வந்து ஓரத்தில் இருக்கு. ஒரு ஷாப்போட நேம் இவ்வளோ ஓரத்துலலாம் இவ்வளோ சின்னதாலாம் இருக்காது. ஸோ நான் ஹெட்டிங் டேக் கொடுக்குறேன். அது பெருசாகணும்ல, அதுக்கு ஹெட்டிங் டேக் கொடுக்குறேன். H1 டேக் கொடுத்துட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து அது சென்டரில் வரணும். ஸோ அதனால வந்து நான் சென்டர் டேக் கொடுக்குறேன். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், மேக்ஸிமம் வந்து டேக்ஸ் அதுக்குன்னு இருந்துச்சுன்னா நம்ம அந்த டேக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சிஎஸ்எஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறது. நம்ம சென்டர் கொண்டு வரணும்னா டெக்ஸ்ட் லைன் கொடுத்து சென்டர் கொண்டு வந்துடலாம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி. ஆனால் இந்த இடத்துல ஆல்ரெடி டேக்ஸ் அதுக்குன்னு ஒரு டேகே இருக்கு. ஸோ அதனால அந்த டேக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, சென்டரா வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஹெட்டருக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போறோம். ஏன்னா அது பிளைனா இருக்குல்ல. கிளாஸ் கொடுத்துக்கோங்க. கிளாஸ் கொடுத்துக்கிட்டு ஹெட்டிங்னே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து டைட்டில் வந்து யோசிக்கிறப்ப நீங்க புதுசா டைட்டில்லாம் யோசிச்சு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க ஒரு பெரிய வெப்பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது புதுசா டைட்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு டைட்டில் வச்சுட்டு இருப்பீங்க, கிளாஸ் நேம் எவ்வளவு நேம் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க அந்த இதை நாங்க எதுக்கு யூஸ் பண்றீங்களோ அதையே வந்து நேமா வச்சிருங்க. இப்போ வந்து நான் ஒரு ஹெட்டிங் தான் அந்த இதை வச்சு கிரியேட் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல ஹெட்டிங்னே அந்த கிளாஸ் நேம் வச்சிருங்க. ஸோ அந்த ஹெட்டிங்குள்ள இருக்க ஒரு சப்டைட்டில்னா அந்த ஹெட்டிங்கை போட்டு ஒரு ஹைஃபனை வச்சு அந்த சப்டைட்டிலோட பர்பஸ்னோ அதை நேம் வச்சுருங்க. அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து கிளாஸ் நேம் ஈஸியா கொடுத்துக்கிற முடியும். நீங்க எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிளாஸ் நேம் ஈஸியா வந்துடும். ஓகேவா? ஸோ ஹெட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம ஸ்டைல் கொடுக்கல. ஸோ ஸ்டைல் கொடுக்கணும். நம்ம இன்டர்னலாக கொடுக்குறனால ஸ்டைலை வந்து ஹெட் டேக்குள்ள தான் கொடுக்கணும். ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் டேக்னு ஒரு டேக் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணாலும் கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து கிளாஸ் நேம் கொடுத்துரும். கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. நான் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன், கிளாஸ் ஐடி வீடியோ பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். கிளாஸ் நேமுக்கு முன்னாடி டாட் வந்து சேர்த்துக்கணும். டாட் சேர்க்காம கிளாஸ்க்கு நேம் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. டாட் கொடுத்துட்டு கிளாஸ் நேம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஐடிக்கு வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஐடி நேம் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஹெட்டிங்க்கு வந்து இந்த டேக்குக்கு வந்து நம்ம ஸ்டைல் கொடுக்க போறோம். பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சுன்னு கொடுத்தோம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சுன்னு கொடுத்துட்டேன். ஆனா பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா இது வந்து ஹெட்டிங் டேக். நம்ம ஆல்ரெடி ஹெட்டிங் டேக் வந்து பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் ஹெட்டிங் டேக் தனியா ஒரு மார்ஜின் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது. ஸோ அதை குறைக்கணும்னா இதுக்கு கிளாஸ் நேமாக கொடுக்கோம்னா ஸ்டைல் அங்கங்கே இன்லைனும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா அப்போதான் வந்து எந்தெந்த இடத்துல இன்லைன் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது, இந்த இடத்துல இன்லைன் யூஸ் பண்ண முடியாதுன்றதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்ட முயற்சி பண்றேன். ஓகேவா? ஸ்டைல் வந்து என்ன கொடுக்கணும், கலர் ஒயிட் கொடுத்துருவோம். டெக்ஸ்டோட கலர் ஒயிட். இந்த டெக்ஸ்டோட கலர் வந்து நீங்க வந்து இங்கேயும் கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த ஹெட்டிங் கொடுக்கலாம். ஏன்னா இந்த டேப் ஹெட்டிங்குள்ள இந்த காமன் டேக்குள்ள கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த ஹெட்டருக்குள்ள கொடுத்தீங்கன்னா இந்த ஹெட்டருக்குள்ள இருக்க எல்லாமே வந்து ஒயிட் கலர்ல மாறிடும். ஆனா வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த டெக்ஸ்ட் மட்டும் மாற்றணும்னா இந்த ஹெட்டிங்குள்ள தான் கொடுக்கும். ஹெட் டேக் நீங்க எந்த டேக்குள்ள அந்த கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள மட்டும் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து மார்ஜின் 0 பிக்சல். சிஎஸ்எஸ் புரியலைன்னா கவலைப்படாதீங்க. சிஎஸ்எஸ் வந்து நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். அதனால அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. இந்த லே அவுட் மட்டும் நம்ம எப்படி செட் பண்றோம், என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சிஎஸ்எஸ்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை. சிஎஸ்எஸ் வீடியோ போடும்போது அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த ஸ்பேஸ் மாறிடுச்சு, கலரும் ஒயிட்டா மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ பாத்தீங்களா இன்னுமே ஸ்பேஸ் இருக்கு. இது வந்து வேற ஒன்றும் கிடையாது, இந்த பாடிக்கு டிஃபால்ட்டா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் அது. நம்ம பாடிக்கும் வந்து ஸ்டைல் கொடுத்தோம்னா அது அப்ளை ஆகிக்கும். இப்போ வந்து இருங்களேன், சாரி, இதுக்கும் வந்து ஸ்டைல் அடிப்படை கொடுப்போம். இந்த மாதிரிலாம் யாரும் கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து அட்வான்ஸ்டான வெப்சைட்லாம்
இந்த மாதிரிலாம் பாடி டேக்குக்கு வந்து ஸ்டைல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் இதை வந்து கொடுத்து காமிக்கிறேன்னா, இதுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் நல்லா தெரிஞ்சணும். அதுல வந்து பாக்ஸ் மாடல் இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது வழி நம்ம ஈஸியாக இதை மாத்திரலாம். அப்படி இருக்கப்ப என்ன சொல்றதுன்னா, இந்த சிஎஸ்எஸ் வந்து இன்னும் வந்து சிஎஸ்எஸ் நம்ம சுத்தமா பார்க்கல. அப்படி இருக்க பட்சத்துல நமக்கு வந்து அந்த அளவுக்கு போனோம்னா புரியுமா புரியாம போயிருமோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால வந்து நான் வந்து இதுலயே வந்து சிம்பிளா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சிஎஸ்எஸ் வரும்போது அதில் உங்களுக்கு எல்லாமே சிஎஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்எஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிடும். ஏன்னா சிஎஸ்எஸ்ல வந்து எப்படி டிசைன் பண்றோம்னு புரிஞ்சோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டைல்ஸ் ஈஸியா எதுல எப்படி அப்ளை பண்றோம்னு புரிஞ்சிடும். அதனால சிஎஸ்எஸ் பத்தி கவலைப்படாதீங்க, இதை மட்டும் பாருங்க. இதுலயே வந்து இது மார்ஜின் பேடிங் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேடிங் கொடுத்து பார்ப்போம். பேடிங் 0 பிக்சல். ஓகே, பேடிங் கொடுத்துட்டேன். ஓகே, பேடிங்க்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்போ வந்து இது மார்ஜினா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மார்ஜின் ஓகேவா, மார்ஜின் கொடுத்துட்டேன். ஓகேவா, இது மார்ஜின் தான். ஓகேவா, எந்த ஸ்பேஸ் இல்லாம அப்படியே ஃபுல்லா எடுத்துருச்சு. சரி ஓகே, இப்போ நான் ஹெட்டிங் கொடுத்துட்டேன். இதே மாதிரியே எனக்கு வந்து இப்போ வந்து அடுத்து நான் ஒரு வெப் பேஜ்ல எப்படி இருக்கும், ஒரு நேவ் பார் கொடுத்துருப்பாங்களா. ஸோ அந்த நேவ் பார் நான் கொடுக்க போறேன். நேவ் பாருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்டருக்கு வெளியே போட்டுக்கோங்க. நேவ் பாருக்கு நேவ்னு ஒரு டேக் நம்ம சொல்லியிருந்தோம், செமாண்டிக் எலமெண்ட்ஸ்ல பார்த்துருந்தோம். அந்த டேக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, சரி ஓகே. நேவ் டேக்ல நேவ்னு மட்டும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்தோம்னா வராது. இப்போ வந்து அதுக்கு நம்ம ஒவ்வொரு தான் கொடுக்கணும். அதை வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம செட் பண்ண போறோம். அதாவது வரிசையா தானே இருக்கும். ஸோ அது ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருவோம். யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட்னா யூஎல் இந்த மாதிரி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் டேக்ஸ் வந்து இதுலயே வந்து நான் யூஸ் பண்ற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க இம்பார்ட்டன்ட் டேக்ஸ்ல இதுல வந்துடும் மேக்ஸிமம். ஓகேவா, யூஎல் இருக்கா, அப்போ வந்து லிஸ்ட் 1 எல்ஐ. ஓகேவா, இதுல வந்து நம்ம ஒரு 3 வந்து நேவ் பார்ல ஒரு 3 லிங்க் மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதாவது 3 பேஜ் வந்து ரவுட் ஆகுற மாதிரி. ஓகேவா, ஸோ வச்சுக்கோங்க. சரி, லிஸ்ட் நான் கொடுத்துட்டேன். இதுக்குள்ள வந்து அந்த லிங்க் கொடுக்கறதுக்கு நம்ம ஆங்கர் டேக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆங்கர் டேக் கொடுத்துட்டு HRF இதுல வந்து நான் ஆஷிக் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு நான் எந்த பேஜ் லிங்க் இதுல நான் மென்ஷன் பண்ணல. ஸோ ஆஷிக் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா அந்த பேஜுக்குள்ளே தான் ரீலோட் ஆகுமே தவிர்த்து வேற பேஜுக்கு போகாது. ஸோ அதுக்கு தான் வந்து ஆஸ்டிக் சிம்பிள். அந்த லிங்க்குமே வந்து அக்சஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அந்த ஆஸ்டிக் சிம்பிள் வந்து அந்த லிங்கோட அந்த நேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேல காட்டும் பாத்தீங்களா, அந்த லிங்க்ல போய் ஆட் ஆகும். அப்போ வந்து அந்த பேஜ் லோட் ஆனது நமக்கு தெரியும். ஆனா அது வேற பேஜ் போகாது, அதே பேஜ்ல தான். ஹோம்னு ஒன்று வச்சுக்கிறேன். இதே மாதிரியே தான் 3. ஓகேவா, ஹோம், இது வந்து அபவுட் கான்டாக்ட். ஓகேவா, 3 வச்சுக்கிட்டேனா. இப்போ நான் போய் அந்த பேஜை பாக்குறேன். பாத்தீங்களா, இந்த மாதிரி 3 வந்துருச்சு, 3 லிங்க் வந்துருச்சு. இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா ஆஸ்டிக் சிம்பிள் ஆட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, இப்போ வந்து ரீலோட் பண்ணீங்கன்னா அந்த சிம்பிள் இல்ல. பாத்தீங்களா, இப்போ மறுபடியும் பாருங்க, அபவுட் கிளிக் பண்றேன். அந்த ஆஸ்டிக் கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா, அது ஆட் ஆகுது. பாத்தீங்களா, இதைத்தான் நான் சொன்னேன். சரி ஓகே, இப்போ நேவ் பார் வந்து இப்படிலாம் இருக்காது. அது கொஞ்சம் ரோ அது பேரலா ஒரே லைன்லயே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். இல்லாட்டி அடுத்த லைன் வந்தாலுமே இந்த மாதிரி டாட்டர் லைன் இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த டாட்டர் லைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். சரி ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருங்க. கிளாஸ் நேம் லிஸ்ட்னு இதுன்னு வச்சுக்கோங்க. நேவிகேஷன் லிஸ்ட்னு சும்மா வச்சுக்கோங்க. நேவி லிஸ்ட்னு வச்சுக்கோங்க. பெருசா இருக்கு நேம் போயிட்டு. ஓகேவா, நேவி லிஸ்ட்னு வச்சாச்சா. இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் நேம் கொடுங்க. பாத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து நீங்க வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமே நீங்க ஸ்டைல் எழுதணும். ஒரே ஸ்டைல் தான் நீங்க எழுத போறீங்க. இந்த 3க்குமே, இந்த லிஸ்ட் 3க்குமே ஒரே ஸ்டைல் எழுத போறீங்க. ஆனா இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமே நீங்க ஸ்டைல் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் அது வேணாம்னு சொன்னேன். சரி ஓகேவா, இப்போ வந்து நேவ் லிஸ்ட்னு இருக்கா, லிஸ்ட் ஐட்டம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து இது 3க்கும் வந்து ஒரே நேம் தானே. ஸோ இதை கிளாஸ் காப்பி பண்ணி அப்படியே வச்சுக்கிறேன்.
ஓகே, இதை நான் அப்படியே வச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு போய் நான் சிஎஸ்எஸ் கொடுக்குறேன். சாரி, டபுள் கோட்டேஷன் கொடுத்து தான் கொடுக்கணும், கொடுக்காம மட்டும் கொடுத்துறாதீங்க யாரும். இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்டிங்ல வரும். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த மிஸ்டேக்ஸ் எதையுமே கட் பண்ணாம ஏன் போடுறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் கட் பண்ணாம போட்டால் தான் நீங்க இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். நான் அதுக்கு தான் வந்து நோட் பேட் யூஸ் பண்ண சொல்றேன். இப்போ எனக்கே வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வருது. ஏன் வருதுன்னா, நான் ஸ்டார்டிங்ல நோட் பேட்ல நான் கத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்றது பூரா விஎஸ் கோட்ல தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ அதுல வந்து ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே வந்துடும். நம்ம இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தேவையில்ல. அதுவே டிஃபால்ட்டா எடுத்து கொடுத்துரும், ஓனா எடுத்து கொடுத்துரும். அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நோட் பேட் யூஸ் பண்றது தான் உங்களுக்கு பெஸ்ட். அதுதான் வந்து உங்களை நோட் பேட் நான் யூஸ் பண்றது சொல்றேன். சரி, ஓகே, நான் வச்சிடறேன். சரி, ஓகே, இது என்ன பண்ணலாம்? இப்போ வந்து இந்த லிஸ்ட்டை வந்து நான் எடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்றதுன்னா, இதையுமே நான் எடுக்கணும். ஓகேவா? அந்த ஒவ்வொரு டாட்டையும் நான் தூக்கணும்னா இந்த மாதிரி நான் கிளாஸ் நேம் கொடுக்கணும். அதாவது அந்த யூஎல் நேமை நான் மென்ஷன் பண்ணணும். அதாவது இந்த யூஎலோட நேமை மென்ஷன் பண்ணி அதுல வந்து அந்த லிஸ்டோட நேமையும் நான் மென்ஷன் பண்ணணும். ஏன் மென்ஷன் பண்ணணும்னா, இந்த இந்த யூஎல்ல அதாவது இந்த லிஸ்ட்ல வந்து இந்த இந்த ஐட்டத்துக்கு வந்து நான் ஸ்டைல் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகேவா? அதனால வந்து இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்கணும். ஓகேவா? சிஎஸ்எஸ் வந்து புரியலன்னு கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் சொல்றேன். சிஎஸ்எஸ் வீடியோல பாத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம HTML தான் பார்க்க போறோம். இந்த சிஎஸ்எஸ் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, நம்ம லேஅவுட் கிரியேட் பண்ணணும்னாலே அது சிஎஸ்எஸ் தான் வச்சு பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நான் யூஸ் பண்றேன். நான் சிஎஸ்எஸ் வீடியோல இந்த டீட்டெயில் தான் சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து நான் இதை கொடுத்துட்டேன்னா, இதுல வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் டாட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் ரிமூவ் ஆகிடும். டைப்னு இருக்கா, கொடுத்துட்டு நன்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அதுதான் இது. ஓகேவா? அந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க. ரிமூவ் ஆயிடுச்சா? இதுக்கு தான் வந்து அந்த மாதிரி கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து இதே இதுல வந்து இன்லைன்ல வரணும்ல. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, டிஸ்பிளே இன்லைன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதை கொடுத்தேன்னா இன்லைன்ல பாத்தீங்களா ஒரே லைன்ல வந்துருச்சு. ஸோ ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த லிஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் வந்து கொஞ்சம் சைஸ் விடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்றேன், சரி ஓகே, இப்போ வந்து எல்லாமே ஒரே லைன்ல கொண்டு வந்துட்டோம். ஆனா வந்து அதெல்லாம் ஒட்டி இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து பேடிங் நான் கொடுத்துக்கிறேன். பேடிங்னு கொடுத்து 20 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். பேடிங் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து இது பண்றது தான். ஓகேவா? பாத்தீங்களா? இப்போ பாத்தீங்களா ஒவ்வொன்றும் ஸ்பேஸ் விட்டு விட்டு தனித்தனியா வந்துருச்சு. சரி, ஓகே. இந்த அண்டர்லைனை நான் ரிமூவ் பண்ணுங்க. இந்த அண்டர்லைன் எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நான் கொடுத்துட்டீங்கன்னா ஆனா இது ஏன் போகல பாருங்க. இப்ப நான் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்துட்டேன். ஆனா ஏன் போகலைன்னா, இது வந்து ஆங்கர் டேகோட ப்ராப்பர்ட்டி. நம்ம ஆங்கர் டேக அந்த ஸ்டைல்ல நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அது ஒர்க் ஆகாது. இப்போ வந்து இருங்க, இப்போ மாறும் பாருங்க. டாட் நாவி லிஸ்ட் அந்த யூஎலோட நேம் கொடுத்துருங்க. சாரி, ஹைஃபன் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் விடாதீங்க. அடுத்து ஆங்கர் டேக். இதுல வந்து இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இதுல ஆட் பண்ணுங்க. ஓகேவா? பாத்தீங்களா? இப்போ மாறிடுச்சு பாத்தீங்களா? ஏன்னா வந்து நம்ம ஆங்கர் டேக்ல கொடுக்கல, அந்த லிஸ்ட்டுக்கு தான் நம்ம கொடுத்தோமே தவிர்த்து ஆங்கர் டேக்ல கொடுத்தா தானே, ஆங்கர் டேக்ல தானே அந்த இது இருக்கு. ஸோ அது வந்து ஆங்கர் டேக்ல கொடுத்தா தான் இதாகும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கொடுத்துட்டோம். இப்போ வந்து இதுல வந்து நிறைய ஸ்டைல் பண்ணலாம். அந்த மாதிரி கோவர் பண்ணா அண்டர்லைன் இந்த மாதிரிலாம் நிறைய வைக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல பார்த்துக்கணும். இப்போ லே அவுட் தானே. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட்டுமா
இப்போ வந்து இதுல வந்து ஆஹ், இந்த இதுக்கு வந்து நம்ம நேவுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணல, ஸோ அதை வந்து நம்ம டிசைன் பண்ணிப்போம். கிளாஸ் ஈக்குவல் டு நேவிகேட்டர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் டாட் கொடுக்குறேன். இதே ப்ராப்பர்ட்டியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இதுல இருந்து மாத்திக்கிறேன் நேவிகேட்டர். ஓகேவா? இது வந்து கலரை மட்டும் நான் லைட்டா மாத்திக்கிறேன். எல்லோவே போட்டுருவேன். எல்லோ நம்ம கொடுத்துட்டோம். சரி, இப்போ வந்து இது ஏன் இப்படி ஆகுது? அதுவும் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அங்க விட்டுருக்கு. அதாவது இதுல வந்து இந்த நேவ் லிஸ்ட் மட்டும் தனியா எடுத்து போட்டு பாருங்க. ஏன்னா வந்து அந்த நேவ் லிஸ்டோடதா கூட இருக்கலாம் அது. ஓகேவா? இப்போ போட்டு பாருங்க. மார்ஜின் 0 பிக்சல் போட்டனா பாத்தீங்களா? இது வந்து ஒட்டின மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி இதுவும் ஒர்க் ஆகுது. சரி, ஓகே. இதுல வந்து இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள நம்ம இனிமேல் கண்டென்ட் கொடுக்க போறோம். ஸோ இப்போ வந்து நான் கண்டென்ட்டுக்கு என்ன பண்ண போறேன், மெயின்னு ஒரு டேக் வந்து நான் ஓப்பன் பண்ண போறேன். அதுக்குள்ளதான் இனிமேல் எல்லாமே இருக்க போகுது. ஓகேவா? அதனால மெயின்னு ஒரு டேகை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இனிமேல் நான் கொடுக்க போற கண்டென்ட் எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். சரி, ஓகே. மெயின்குள்ள இப்போ வந்து நான் ஒரு இது வச்சிருக்கேன்னா அதை வந்து மல்டிபிள் செக்ஷன்ஸ் நான் வச்சிருக்கணும். நான் வந்து ஒரே இதெல்லாம் நான் வச்சிருக்க போறது கிடையாது. நான் அதில் வந்து மல்டிபிள் செக்ஷன்ஸ் வந்து நான் அதில் வச்சிருப்பேன். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கு வந்து ஒரு செக்ஷன் நான் கிரியேட் பண்றேன். செக்ஷன் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும் வந்து நான் ஒவ்வொரு செக்ஷன் மாதிரி நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து இதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இதுல வந்து நான் வந்து ஆர்டிக்கல்னு ஒரு டேக் கொடுக்குறேன். நம்ம கண்டென்ட் கொடுக்கறதுனா ஆர்டிக்கல் டேக்ல தானே நம்ம கொடுப்போம். ஸோ ஆர்டிக்கல்னு ஒரு டேகை நான் கொடுக்குறேன். ஆர்டிக்கல் ஒரு டேகை நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து டிஃபால்ட்டா ஒரு கண்டென்ட் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அந்த கண்டென்ட் நான் இதில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த கண்டென்ட்டை வந்து நான் இதில் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ நான் வந்து இதை வந்து சேவ் பண்றேன். சேவ் பண்ணா இந்த கண்டென்ட் பூரா இதுல வந்து ஷோ ஆகுது. ஓகேவா? ஷோ ஆகுது. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற இமேஜை வந்து நான் பிளேஸ் பண்ணணும். அப்படி இருக்கப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆர்டிக்கிள் இருக்கு, அதுக்கிட்டே வந்து அசைடுன்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ அந்த அசைட் டேகை வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல அசைட் டேக்ல நான் என்னோட இமேஜை நான் வச்சிருவேன். ஓகேவா? அசைட் டேக்ல இமேஜை நான் வச்சிருவேன். இமேஜ் src equal to image dot jpeg. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இதுக்கு நான் இதுலயே ஸ்டைல்ஸை நான் கொடுத்துட்றேன், அப்ளை பண்ணிடுறேன். ஸ்டைல் வித் 200 பிக்சல், ஹைட் 250 பிக்சல் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இப்ப நான் கண்டென்ட் வந்து நான் இது அசைட்ல வந்து நான் இது கொடுத்துட்டேன். ஆனா பாருங்களேன், நான் ஆர்டிக்கல் கொடுத்துட்டேன், அசைடும் வந்து நான் கொடுத்துட்டேன். அதாவது நான் ஆர்டிக்கலுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ சாரி, ஆர்டிக்கலுக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன். முன்னாடியோ பின்னாடியோ நான் ஏதோ ஒரு இடத்துல கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இப்பயும் அதே தான் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்லியிருந்தேன், கண்டென்ட் வந்து இந்த இமேஜ் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும், இந்த கண்டென்ட் வந்து ரைட் சைடு இருக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு வந்து நான் வந்து
ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்கலாம். ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி கொடுத்தா மாறிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், கிளாஸ் நேம் என்ன கொடுப்போம், கிளாஸ் ஈக்குவல் டு, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃப்ளோட்டை வச்சு நம்ம பண்ணலான்னு, அதான் இது. கிளாஸ் நான் கொடுத்துட்டேன். லெஃப்ட் சைடு சும்மா கொடுப்போம், லெஃப்ட் சைடு வரதுனால லெஃப்ட் சைடுன்னு கொடுத்துறேன், இதுக்கு நேம் நான் கொடுத்துறேன். அதே மாதிரி இதுக்கு ரைட் சைடு வரனால ரைட் சைடு ஆர்டிகிளுக்கு ரைட் சைடுன்னு கொடுத்தேன். ரைட் சைடு கொடுத்தாச்சு. ஆனா இப்படி மட்டும் வச்சா இதாகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன் ஆகாதுன்னா ரெண்டு டேக்கையும் தனித்தனியா வச்சு நான் தனித்தனியா பண்ண போறேன். அப்படி பண்றப்ப என்ன பண்ணணும்னா நான் இது ரெண்டுமே ஒரே டிவுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் தனித்தனியா பண்றேன். இது ஃப்ளோட்டு, இது ரைட்டு, லெஃப்ட், இந்த மாதிரி நான் செட் பண்றேன். செட் பண்றப்போ அது என்ன ஆகணும்னா அது அது ஒரு டிவுக்குள்ள தனியா இருக்கணும். அதை விட்டு நீங்க வெளியே வச்சீங்கன்னா அதனால சில மிஸ்டேக்ஸ் வரலாம். ஓகேவா? நம்ம இப்படி வச்சுட்டு இது ரெண்டும் ஒரு டேக் இருக்கு, இதுக்கு லெஃப்ட் ரைட் கொடுத்துட்டு நம்ம போயிடும். அடுத்தடுத்த டேக்ஸ்ல நமக்கு அந்த லே அவுட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எப்பயுமே இதை தனியா ஒரு டிவுக்குள்ள வச்சுக்கணும். ஒரு டிவ் ஓபன் பண்ணி இது ரெண்டுமே ஒரு டிவுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ளதான் நம்ம அதை பிரிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால ஒரு டிவுக்குள்ளதான் இது ரெண்டையுமே நீங்க போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, சேவ் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் சிஎஸ்எஸ் அதுக்கு டைப் பண்ண போறேன். என்ன இருந்துச்சு அதுல, லெஃப்ட் சைடா, டாட் லெஃப்ட் சைடு, நம்ம வழக்கம் போல கிளாஸ் நேம் டாட் லெஃப்ட் சைடுன்னு கொடுத்துட்டு அதுக்கு ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சிஎஸ்எஸ்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா நம்ம இந்த சீரீஸ்ல HTML பத்தி டீட்டெயிலாக பார்க்குறோம், சிஎஸ்எஸ் அடுத்து தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்னன்னா நம்ம சிஎஸ்எஸ் பண்றதுனால சிஎஸ்எஸ் புரிய மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ அப்படி நினைக்காதீங்க. நான் சிஎஸ்எஸ் தனி வீடியோ போடுறேன், அதனால நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். சரி, ஓகேவா? லெஃப்ட் சைடு இருக்கா, லெஃப்ட் சைடு என்ன போறேன், வித்து ஒரு 25% நான் கொடுத்துட்றேன். 25% கொடுக்குறேன். அதாவது விட்டு கொடுக்கணும். ஏன்னா ரெண்டு டிவியும் பேரலா ஒரே இதில் நிப்பாட்டணும். ஸோ அப்படி இருக்கப்ப அதுக்கு தனியாக வித்து செட் பண்ணா தான் அது கரெக்டாக இருக்கும். வித்து ஒரு 25% நான் கொடுத்து நிப்பாட்டிடுறேன். அடுத்து ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஃப்ளோட்ல லெஃப்ட்னு கொடுத்துட்றேன், லெஃப்ட். இதே மாதிரியே ரைட் சைடுக்கும் கிளாஸ் நேம் மாத்திக்கங்க, இதோட பர்சன்டேஜ் மாத்திக்கங்க. எனக்கு 25% தான் வேணாம், இதுக்கு டெக்ஸ்ட் இருக்கு எனக்கு. ஸோ 75% அடி 70ன்னு வச்சுக்கோங்க. 70 ரைட் சைடு தான் எனக்கு வேணுது. ஸோ ரைட் சைடு. ஓகேவா? இப்போ நான் அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சேஞ்ச் ஆகல. ஏன் சேஞ்ச் ஆகலன்னா, சாரி, இங்க பாத்தீங்களா கோலன் வைக்காம விட்டுருக்கேன். இது வைக்கலனாலுமே மிஸ்டேக் காட்டாது. ஆனா உங்களுக்கு லோட் ஆகாது. நீங்க பண்ண ஒர்க் ஆகாது. பாத்துக்கிட்டீங்களா? ஆரம்பத்துல வரல. நான் அந்த இந்த செமிகோலன் தான் விட்டுருந்தேன், அதனாலதான் அது எடுக்கல. ஏன்னா இந்த செமிகோலன் நான் வைக்காம போறதுனால இந்த அடுத்த லைன் நான் கொடுக்குற லைனுமே அந்த லைனோட சேர்த்துக்கணும். அப்போ அதுக்கு வேல்யூவே இருக்காது. ஸோ அதுக்கு தான் அது பண்ணுது. சரி, ஓகேவா? பாத்தீங்களா? நான் ரைட் சைடு 1, லெஃப்ட் சைடு 1 கொடுத்துட்டேன். ரைட் சைடு 1 கொடுத்துட்டேன், லெஃப்ட் சைடு 1 கொடுத்துட்டேன். சரி, ஓகே. இந்த செக்ஷனுக்கு நான் தனியா ஒரு டிசைன் கொடுக்குறேன். ஏன்னா செக்ஷன் தனியா இதுதான் அந்த செக்ஷன் நமக்கு ஐடென்டிஃபைடா காட்டணும்ல. ஸோ நம்ம அடுத்தடுத்து செக்ஷன் பண்ணும்போது நம்ம இதான் அந்த செக்ஷன் காட்டணும் நமக்கு. கிளாஸ் சாரி, இதுக்கு என்ன பண்றது, இந்த டிவ்ல நம்ம கொடுத்துக்கோம். இந்த மாதிரி டிவ்வை நம்ம பிரிச்சுக்குவோம். ஏன்னா செக்ஷன்ல நம்ம ஐடி கொடுத்து நம்ம அந்த செக்ஷன் நம்ம அக்சஸ் பண்ண போறோம் அடுத்து. அதனால அதுல ஐடியா இருந்துட்டு போட்டோம். நம்ம அதிலே கொடுக்கலாம், இருந்தாலும் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். அந்த தனியாக நான் கொடுத்துட்றேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு, அதுக்காக தான். கிளாஸ் டிவ் கிளாஸ்ல என்ன நேம் கொடுக்குறேன்,
கண்டென்ட் நம்பர் 1 ஏதாவது கொடுங்க, அவ்வளவுதான். இது கொடுத்தாச்சு. இதோட ஸ்டைல் வந்து என்னன்னா பார்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா டிசைன் வந்து அந்த டிசைன் நான் பண்ணியிருக்க தெரியணும்ல. ஸோ அதுக்கு வந்து பார்டர் மட்டும் கொடுத்துக்குவோம். 1 பிக்சல் சாலிட் பிளாக். ஓகேவா, நான் பார்டர் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஏன் வந்து இது ஒர்க் ஆக மாட்டேன்ட்டுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, நம்ம 2 இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஹைட்டு, பேடிங் 2 இது நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இது மாறி இருக்கு. ஏன் இப்படி மாறுது? ஆனா ஸ்டார்டிங்ல வந்து அந்த லைன் அங்கேயே நின்றுச்சு, ஃபுல்லா வரலையே. ஏன் ஃபுல்லா வரலைன்னா, நீங்க வந்து நார்மல் கண்டென்ட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துக்கும். ஓகேவா, நார்மல் கண்டென்ட்டா கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீங்க பார்டர் கொடுத்தீங்கன்னா அது இருக்கிற எல்லாத்தையுமே அந்த டியூக்குள்ள இருக்கிறத எடுத்துக்கும். இது வந்து நீங்க ஃப்ளோட் கொடுத்துருக்கீங்க. ஃப்ளோட் கொடுத்துருக்கனால நீங்க அதுக்கு சைஸ் தனியா மென்ஷன் பண்ணணும். சைஸ் தனியா அதாவது அந்த ஹைட்டை அந்த ஹைட்டோட பிக்சலை வந்து மென்ஷன் பண்ணாதான் அந்த ஹைட் எடுத்துக்கும். அப்படி நீங்க எடுத்துக்காத பட்சத்துல அது ஃப்ளோட் பண்றப்ப நீங்க வந்து அது கொஞ்சம் அதை பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ளோட் பண்றப்ப இது தனியா நீங்க எடுத்து வச்சிருவீங்க. அந்த கண்டென்ட்டுக்குரிய சைஸை வந்து நீங்க வந்து அதுல மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் வந்து அது எடுத்துக்கும். இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா, இப்போ வந்து இது வந்துருச்சு. இதுல வந்து மார்ஜின் கூட ஒரு 10 பிக்சல் கொடுக்கும். மார்ஜின் 20 கொடுத்துக்கும். அப்பதான் நல்லா தெரியும். ஓகேவா, இப்ப இந்த ஒரு செக்ஷனை நான் கிரியேட் பண்ணிட்டேன். கண்டென்ட் இதெல்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா வந்து அதை சும்மா நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுதான், வேற எதுவும் கிடையாது. இதை நான் கொடுத்துட்டேன். இப்படி ஒரு இது வந்துருச்சு. இதே மாதிரியே நான் இதே செக்ஷனை வந்து மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொன்றுக்கும் கண்டென்ட் இது பண்ண முடியாது. ஸோ அதனால இதை வந்து ஒரு 3 செக்ஷனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, நம்ம 3 தானே கொடுத்துருந்தோம் லிஸ்ட்ல. ஸோ 3 செக்ஷனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் லேஅவுட் கொடுப்போம். இதுல வந்து கடைசியா வந்து ஃபூட்டர் கொடுத்துக்கோங்க. ஃபூட்டர்ல வந்து உங்க கான்டாக்ட் டீடைல் இல்லாட்டி மெயில் நம்பர் ஏதாவது கொடுப்பீங்கல்ல. ஸோ அது மாதிரி மெயிலுக்கு அப்புறம் ஃபூட்டர்னு ஒரு டேக் கொடுப்பீங்க. கொடுத்து அதுல வந்து சும்மா கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு போட்டு மெயில் ஐடி கொடுத்து மெயில் ஐடின்னு கொடுத்து இந்த மாதிரி உங்க மெயில் ஐடி என்ன gmail.com அதை வந்து நீங்க கொடுத்துடலாம். வந்து பாருங்க, கீழே பாருங்க, ஃபூட்டர்ல வந்து இந்த மாதிரி இதை வந்துச்சு. இதை வந்து நீங்க அது கெட்டருக்கு நம்ம பண்ண மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இது 3ஐயும் நான் கொடுத்துட்டேன். இதை வந்து இன்னொன்று நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த நேவிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பேஜ் டு பேஜ் ரவுட் ஆகுறது உண்டு. அதே மாதிரி பேஜுக்கு பேஜ் ரவுட் ஆனா அந்த லிங்கை வந்து நம்ம கொடுத்துருவோம், ரவுட் ஆயிரும். அதே இது வந்து இந்த பேஜுக்குள்ள இருக்க கண்டென்ட்டே வந்து எனக்கு வந்து இப்போ 3ஆவதா இருக்கு பாத்தீங்களா, இந்த பாக்ஸ் எனக்கு தெரியணும். இது தெரியக்கூடாது, ஃபர்ஸ்ட் 2 தெரியக்கூடாது, 3ஆவது தெரியணும்னா அப்போ கான்டாக்ட் கிளிக் பண்ணாதான் வரும். அப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஹோம்னு வச்சுக்கோங்க, செகண்ட் பாக்ஸ் அபவுட் வச்சுக்கோங்க, தேர்ட் பாக்ஸ் தான் கான்டாக்ட்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இப்போ அபவுட் கிளிக் பண்ணா செகண்ட் பாக்ஸ் தெரிய ஆரம்பிக்கணும், கான்டாக்ட் கிளிக் பண்ணா தேர்ட் பாக்ஸ் தெரியணும். இப்படி வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா இதை வந்து ஐடி யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஓகேவா, எப்படி நம்ம பண்ணலான்னு பார்ப்போம். இப்ப ஐடி யூஸ் பண்ணு. இதுல வந்து ஹெச்ஆர்எஃப்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல வந்து அந்த நேம் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் நேம் கொடுத்துருக்கோம். இந்த செக்ஷன் தானே, நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் தானே வச்சிருக்கோம். ஸோ அந்த செக்ஷனுக்கு தான் நம்ம நேம் கொடுக்கணும். ஓகேவா, இந்த செக்ஷனுக்கு தான் நம்ம செக்ஷனுக்குள்ளதான் எல்லா கண்டென்ட் இருக்கும். நம்ம இதை வந்து ஒவ்வொரு செக்ஷனா தான் பிரிச்சு வச்சிருக்கோம். அப்போ வந்து நம்ம அந்த ஒவ்வொரு டைட்டில், அந்த ஒவ்வொரு நேவிகேஷன்ல இருக்க ஒவ்வொரு டைட்டிலும் வந்து ஒவ்வொரு செக்ஷன்ஸோ, அப்போ அந்த நம்ம செக்ஷனுக்கு தான் நேம் கொடுக்கணும். கிளாஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அந்த இதுல என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே வந்து கிளாஸ் நேமா கொடுத்துருங்க. சரி ஐடி கொடுங்க, கிளாஸ் கொடுங்க. கிளாஸ் ஐடி கொடுத்தாச்சு. ஐடியில வந்து நான் ஹோம் தான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கேன். ஸோ ஹோமே நான் கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்தாச்சு. செகண்ட் ஒன்று இங்க இருக்கு பாருங்க, இதாக இருக்கு ஐடி. இதுக்கு என்ன கொடுத்துருங்க, அபவுட். அடுத்து இதுக்கு என்ன கொடுத்துருங்க, ஐடி கான்டாக்ட். ஓகேவா, கொடுத்தாச்சு. இது 3க்கும் நான் செக்ஷன் நேம் கொடுத்துட்டேன். இப்ப
அதை கிளிக் பண்ணா வரணும்ல, இந்த லிங்கை கிளிக் பண்ணா வரணும்ல. அப்ப அந்த அதுல என்னென்ன நேம் வந்து செக்ஷன் நேமா கொடுத்தனோ, எந்தெந்த செக்ஷனுக்கு எந்தெந்த நேம் கொடுத்தனோ அந்த நேம் வந்து இதுல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க பாக்ஸுக்கு என்ன கொடுத்தேன், ஹோம்னு தான் கொடுத்தேன். அப்போ வந்து நம்ம வந்து ஐடியை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சொல்லுங்க. சிஎஸ்எல்லையும் சரி இந்த மாதிரி இடத்துலயும் வந்து நம்ம ஐடி கிளாஸையும் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா கிளாஸை வந்து டாட் வச்சு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஐடியை வந்து ஐடி ஆஸ்டிக் சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் அது நேம் கொடுக்கணும். ஸோ ஆஸ்டிக் சிம்பிள் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதில் வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கான ஐடி நேம் ஹோமை கொடுத்துட்றேன். அடுத்தது ரெண்டாவதுக்கு வந்து அபவுட் தான் கொடுத்தேன். ஸோ அபவுட்டை கொடுத்துட்றேன். எல்லாம் நேம் கரெக்டாக கொடுக்கணும். இல்லாட்டி மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா வேற எதுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அது எதுக்குமே ரியாக்டே பண்ணாம போகும். ஸோ கரெக்டாக கொடுத்துருங்க. சாரி, கான்டென்ட்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, கான்டாக்ட். ஓகேவா, நான் கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க இந்த பேஜ் பாருங்க. இப்போ வந்து ஹோம் இருக்கு. ஹோமுக்கு வந்து பாருங்க கீழே பாருங்க, கீழே பாருங்களேன். அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஃபைல் முன்னாடி வந்து நம்ம அதை இது பண்ணும்போது எந்த ஒரு இதுவுமே காட்டல, அந்த ஆஸ்டிக் சிம்பிள் மட்டும் தான் காட்டுச்சு. இப்போ பாருங்க அந்த ஃபைல் நேம் எல்லாமே கீழே காட்டுது பாருங்க, ஹோம்ல காட்டுது பாருங்க. அபவுட் அதே மாதிரி அபவுட் காட்டுது பாருங்க. அடுத்து கான்டாக்ட் அதே மாதிரி கான்டாக்ட் காட்டுது பாருங்களா. அப்போ நம்ம கரெக்டா நேம் தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஹோம் கிளிக் பண்றேன். ஹோம் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸ் தான் வந்துருச்சு. நான் வேணா ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். அடுத்து 2 பாக்ஸ் இருக்கும். 2 பாக்ஸ் இருக்கா? ஓகே. இப்போ வந்து நான் அபவுட் கொடுக்குறேன். அபவுட் கொடுத்தீங்கன்னா 2வது பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க 2வது பாக்ஸ்னா லாஸ்ட் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ற ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. அடுத்து கான்டாக்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பாக்ஸ் தான். இதுக்கப்புறம் கீழே கண்டென்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுவுமே டாப்ல வந்து நின்று இருக்கும். இதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லாதனால இது வந்து இங்க நின்றுச்சு. ஸோ அதனால வந்து இப்படிதான் வந்து இதை அக்சஸ் பண்ணணும் தான் பாருங்க. அபவுட் வந்துருச்சு, ஹோம் கான்டாக்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து லிங்க்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். சரி, ஓகே. நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதெல்லாம் ஹெட்டர் ஃபூட்டர்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்து நேவிகேஷன், மெயின், செக்ஷனு, ஆர்டிக்கலு. நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்களா எத்தனை செமாண்டிக் எலமெண்ட்ஸ் வந்துருக்கு பாத்தீங்களா. இது வந்து பேசிக் தான். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து பேசிக்னு கூட சொல்ல மாட்டேன். இது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக ரொம்ப பேசிக்கா நான் சும்மா வந்து ஆன் டைம்ல நான் பண்ணதானே தவிர்த்து இது வேற ஒன்றும் கிடையாது. ஆனா ஒவ்வொரு லே அவுட்டும் நீங்க வெப்சைட்ஸ்ல நிறைய லே அவுட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வெப்சைட்டும் எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கும் தெரியுமா. அதுல வந்து நம்ம சிஎஸ்எஸ் நம்ம பார்க்காதனால நம்ம இவ்வளவு சிம்பிளா பார்த்துருக்கோம். ஓகேவா, இதை வந்து நம்ம சிஎஸ்எஸ் பார்க்குறப்ப நான் அட்வான்ஸா எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, நான் சொன்ன மாதிரியே பாருங்க ஹெட்டர் ஒன்று போட்டாச்சு, அதுக்கு நேவ் பார் கொடுத்தாச்சு, அதுல இதெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இமேஜை வந்து சைட் பை சைடு கண்டென்ட்டுக்கு சைடா வந்து பிளேஸ் பண்ணி அசைடு யூஸ் பண்ணி பண்ணோம். அதே மாதிரி செக்ஷனா பிரிச்சு ஒவ்வொரு செக்ஷனையும் வந்து நம்ம அக்சஸ் பண்ணி பார்த்தோம். சரி, ஓகேவா, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.